ஏன் எளிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வர பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசினாங்க. ஏன்னா ஒரு மேடை நான் யோசித்து என்ன பேசலாம், இந்த மேடை அப்படி இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. இந்த கண் வயசில் கம்மி, அதனால அமைங்கிட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் சீனிக்கு. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க. சங்கர் உலகாவண்டியும் ஜீவிக்காவண்டியும் வந்த கூட்டம் இல்லை. எவ்வளவு ஜெனியூனாக இருந்ததுதான் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காந்து. சாதாரண நாட்களாக உட்காந்து ரொம்ப ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாதம். இது பாரராஜா அப்படி இருந்தாலும் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இங்கே வந்து ஒரு சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்து விட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி మీరు కొలాప్స్ ఎంత కొలాప్స్. அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 7 படத்தை கேமரா அவுட் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை இருக்கிற நம்பிக்கை கூடாது. இந்த விடணும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டான்னு நீங்கள் விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க உண்டோம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஜாமான்னு நினச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரு, அந்த என்ன ஒன்று போனது இல்லை, கொஞ்சம் கற்றுக்க சரி. சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமான விஷயம். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம், என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையை செத்த கிடைக்குது. என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். அவன் போய் அங்கே இருந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்டோம்னா படம். நானும் பார்ப்பேன், நம்ம தான் படம் நினைப்போம். அங்கே என்ன இருக்குது, அம்மா என்னமோ இருக்குது. Great director Mohammed Al-Industry is a Sangha. இவனை எத்தனை மேலும் ஒரு பேசினாலும் கூட தரும். அந்த மண்ணேறணும். அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடவுள். அவன் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துப்படியும் எனக்கு. அதனால் இவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு
வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு பாருங்க அக்செப்ட் யூ ஆர் ஃபெயில் இன் சங்க. அது நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யார் என் செல்லம்? யார்? எது உழப்பல. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிறகுதான். 7 வயசுக்கான மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதுதான் பண்ணிட்டு வைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மன்னப்படம் வந்திருக்கான், நடிகம். வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாம். நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்கலன்னு கலக்குவானா, அங்கே போயிட்டு தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாள் என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுறான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோன்னு யோசிச்சு. ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக இருந்துச்சு. இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் நிறுத்தி விட்டேன். இது பாட்டு போனால் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன பாட்டு போகிற மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி பண்ண இல்லை, அன்றைக்கி இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிக்க. என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமான்னு கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியது. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அதுக்கான நடிகை. லவ்வின்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. சங்கர்புரமா ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேறு ஜீவி. ஐ லவ் தட் பாய். நிஜமாக இப்போ அவனை அடுத்த படத்துக்கு தான் வச்சு, ஆனால் தொங்க வேண்டிய இருக்கிறீங்க. சாமானிய பண்ணாங்க. இன்னைக்கு சொன்னாங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டெய்லி கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வல்லைங்க கம்போசிங் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய். ரொம்ப லவபிள் பாய் சார். இந்த மேடைக்காண்டி மைக்காண்டி அவன் அவ்வளோ ஈஸி, ரொம்ப கொடுத்து வச்சுப்பேன். வாழ்க்கை உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கா, இதுக்கு வரல இல்லை, இன்னும் போயிட்டே இருப்பேன். அது உண்மை. இவ்வளவு இயக்குனர் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க. நினச்சி பாரு, அதுக்கெல்லாம் கொடுப்பட வேணும். நானும் டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணி தெரியாத மாதிரி காட்டுங்க. அதுதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை நம்ம லைஃப் இல்லைண்ணா. இப்போ வரராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாத இடியட் மாதிரி எப்படி உட்காந்து நான் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறேன். வெற்றி நான் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனி வெற்றிமாறன் பாதையை நான் போக முடியாது. என் பாதைக்கு வெற்றிமாறன் போக முடியாது.
ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொண்டு யானை வருது என்னைக்குடா யானை வரும்? இல்லை ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு இங்கே விட போகிறாரு? கடையில் யானையை கொண்டு வந்தான். யானையும் கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காரு, உங்களை யானை இருக்கு. இதே என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் திரும்பினீங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டப்பி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை. பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்குறேன். அது அவன் பார்த்தீங்கன்னா தெரியாமல் எங்கே நம்மளை வளர்ந்து வந்து பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் விட்டுருவாங்க இல்லைன்னு அது பயம் நியாயமான பயம். என்ன தெய்வம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமானது சங்கம். கிரேட்டா சங்கம். அது உண்மை. அதை அவர்களே என்னது நம்ம யானை எங்கே கொண்டு வருவது? இந்த யானை வரும் 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கே வேணாம். இதே யானை கடைசியில் யானையும் கொண்டாந்தான். என்னை கொண்டு போய் பயிற்சி பண்ணிட்டான். இந்த வயசில் உட்காருங்க யானை இது வருங்க. நான் திரும்பி பார்க்குறேன். அப்படியே இந்த எதாவது பண்ணி சுற்றுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போன கடைசியில் யானை போய் செத்து போயிட்டேன். அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சுத்தம் ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் யானை கடைசியில் அது கூட யானை வந்து போயிடும். நான் வேறு அதை சொல்லக்கூடாது. ஐம் சாரி. ஸோ பயப்படுறான். பயப்படாத. நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சி வரணும். அவன் நியாயம் வேற. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன். சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் கூப்பிடுவான். மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ கம்யூனிட்டி வச்சுருந்தது. ஜீவா அண்டடி குரூ இஸ் லைக். பட் இந்த படம் வேகம். இந்த படம் அவனை வேறு டைமென்ஷனில் எடுத்தும். இவனா நல்ல பொண்ணு. நம்மளுக்கு அங்கேருந்து வந்து கேரளாவில் ஏதோ படம் பார்த்து என்ன நம்ம என்ன கேரளாவை பார்த்து பிரமாமா நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இருந்தது உங்கள் என்ன நினச்சிட்டு ஏரியா கிரிக்கெட் விட்டு போயிடும். அற்புதமான ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்க வாழ்க. வாழ்க. ஜீவி நம்பி உனக்கு என்னென்னா வாழ்ந்து சொல்கிறது. இந்த பொலிட்டீஷியன் எங்கே வர? ஆமாம், ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிருக்கேன். இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் சொன்னது வாங்க அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயே சொன்னேன். இங்கே சந்தோஷம். ஸோ நல்ல ஒரு குழு, ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியுள்ளது. வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கல்வி போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும்.
நல்ல நம்ம மைண்டுக்கு அப்படி சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே அற்புதமாக கஷ்டம் இருக்குது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலே சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம் நான்